ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு சகோதரி, அதாவது ஒரு மூத்த சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, தம்பி பழைய படத்தில் நடிகை வாணிஸ்ரீ போட்ட மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சி காமிங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுவும் நான் தைச்சி போட்டுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஆனால் உங்கள் மெத்தடில் எனக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பதிவு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பழைய ஸ்டைலில் நடிகை வாணிஸ்ரீ போட்ட மாதிரி ப்ளவுஸ் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் அதில் உள்ள நுணுக்கங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் மற்ற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்க்க போகிறீங்க. எப்படி பார்க்க போகிறீங்க? அது யாருக்கு தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, தம்பி என்னோடய மெஷர்மெண்ட் வந்து உங்கள் ஒய்ஃப் ராணியோட மெஷர்மெண்ட் தான், ஒரு 35-36க்குள்ளே தான் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கே நீங்கள் தைச்சி காமிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க. அதிலே ராணிக்கே தைச்சி காமிச்சிட்டேன். தைச்சி ராணி போட்டுட்டு வர அனுப்பியாச்சு. அந்த ப்ளவுஸு எப்படி தைச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் இது பதிவில் பார்க்க போகிறீங்க. ரைட்டா? ராணி வந்துட்டியா? அதாவது இந்த ப்ளவுஸை தான் எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா நிறைய பழைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிகை வாணிஸ்ரீ வந்து இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் போட்டுட்டு நெக் வந்து போட் நெக் மாதிரி இருக்காது. போட் நெக்குனா நம்ம ஒரு 3.5 இன்ச்சு தான் இறக்க வைப்போம். இது வந்து 4.5 வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சோம்னா அந்த ப்ராடாக நெக் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். என்ன ராணி, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. நெக் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து 6 இன்ச் வைப்போம் இல்லையா, இதில் வந்து 4.75 5 அவ்வளோதான் வைக்கலாம். நல்லாயிருக்கும். அப்படியே பின்னாடி திரும்ப ராணி. பின்னாடி இதே மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. பேக் ஓப்பன் தான், ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது, பேக் ஓப்பன் தான். அந்த சகோதரிக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ராணி இருக்குது ப்ளவுஸ்? உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஸ்லீவுக்கு வந்து லைனிங் போடாமல், பெரும்பாலும் வந்து 3/4 ஸ்லீவில் லாங் ஸ்லீவ் வச்சோம்னா லைனிங் போடாமல் வச்சா தான் கொஞ்சம் நல்லா இறுக்கம் இல்லாமல் இருக்கும். ரைட்டா? சாரி என்னமோ பழசு தான், அந்த ப்ளவுஸ் மட்டும் நான் புதுசாக எடுத்துகிட்டு இந்த கலருக்கு இந்த சாரீக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி, இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸை நீ யூஸ் பண்ணிக்கோ. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இப்படி டிஃப்ரெண்ட்டாக கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பழைய ஸ்டைலில் போன ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். கட்டிங் மட்டும் கிடையாது, ஃபுல் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ராணி, ஓகேவா? அதுவும் இல்லாமல் ராணி இன்னைக்கு ரெட்டை ஜடை வேறு போட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட 20-25 வயசு முன்னாடி போயிட்டோம். அதாவது மலரும் நினைவுகள். அதாவது ராணிக்கு ரெட்டை ஜடை போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் போட சொல்லுவேன். இது எங்களோட வழக்கம். என்ன ராணி? ஆமாம், காலம் ஃபுல்லாக நீ போட்டுகிட்டே இருக்கணும், நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். அதாவது கஷ்டம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற விஷயந்தான். ஆனால் சந்தோஷம் நம்மக்கிட்ட இருந்து மட்டும்தான் வெளிப்படும் இல்லையா? என்ன ராணி? அதனால் நம்ம இருக்கிற இடத்த நம்மளால் சந்தோஷமாக ஏற்படுத்த முடியும், உருவாக்க முடியும். இதே நம்ம ஒரு இடத்துல போய் சந்தோஷத்துக்காண்டி ஒரு இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ பணம் செலவழித்தாலும் அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கவே செய்யாது. அதாவது பணம் செலவழித்து போகிற ஒரு சந்தோஷம் காலியாகிற வரைக்கும் தான். காலியாக போச்சுன்னா பப்பரப்பான்னு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு சகோதரி கூட இப்போ சொன்னாங்க ராணி, 2 நாளுக்கு முன்னாடி, ஆனால் எனக்கு வந்து நிறைய மன உளைச்சல் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் என்னை புறம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து அதாவது வீட்டில் உள்ளவங்களே ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, அதுலேயே வந்து என்னை எல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம், நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இன்றைக்கி சொல்கிறேன். அவங்களாம் வந்து சலன்னு சத்தம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, அதில் காதில் வாங்காதீங்க. அதாவது ஒரு டப்பாவில் சில்லறை காசு போட்டால் குழுக்குனா எப்படி சத்தம் கேட்கும், சலன்னு, அது மாதிரி. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம பணம் கட்டு மாதிரி, ரூபா அதாவது பணம் கட்டு மாதிரி நம்ம அமைதியாக ஜம்முன்னு இருக்கணும். அவங்க சலன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கட்டும், நம்ம விசாட்டுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு அழகாக போயிட்டே இருக்கலாம். நம்ம எந்த இலக்கு நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில்லறைகள்லாம் சலன்னு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும், அதே இடத்துல விழுந்துட்டு கிடக்கும். ஆனால் நம்ம ரூபா நோட்டு போய்கிட்டே இருக்கணும், கம்முன்னு இருக்கணும், ஜம்முன்னு இருக்கணும். ரைட்டா? அது மாதிரி பழகிக்கோங்க. மற்றவங்க பேசுறது நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் இப்போ இல்லை, எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான். ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலேயே நிறைய பேர் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. நம்ம எவ்வளோ தான் நேர்மையாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் சரி,
ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மைண்டில் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ராணி? குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை பாருங்கள். நம்ம தனித்து நிற்க வேண்டிய காலத்தில் நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு வசதிகள் இன்றைக்கி இருக்கலாம், சப்போஸ் இல்லாமலும் போகலாம். அப்போ ஒரு சுயமாக ஒரு தொழில் இருக்கிற பட்சத்துக்கு நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்க மாட்டோம். தோக்க மாட்டோங்கிறதே பெரிய சந்தோஷம் தானே என்ன ராணி? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்படுத்திக்கிறதுக்கு நாமளாக வழிவகுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு விடிவு காலம் வரத்தான் செய்யும். அதை நோக்கி தான் நாங்களும் பயணிக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட பயணிச்சுவாங்க. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளிவட்டம் வரத்தான் போகுது. என்ன ராணி? மாற்றம் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே மாற்றம். சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துச்சா கஷ்டம் ஒரு நாள் வரும். கஷ்டம் நிரந்தரமாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் ஒரு நாள் நிச்சயமாக வருங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசிட்டேனோ? அப்படித்தான் பேசுவேன். எனக்கு தண்ணி சரி இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். கட்டிங் மட்டும் கிடையாது, ஸ்டிச்சிங்கும் தான். இதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. நார்மலாக வெட்டுற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒல்லியாக இருக்கவங்க தான் போடணும், ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க போடணும்னு இல்லை. யார் போட்டாலும் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ராணி ரொம்ப பேசிட்டு எனக்கும் தண்ணி தான் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நான் கட்டிங் பண்ண போகிற மெட்டீரியல் இது தான். இது பார்த்திங்கன்னா லைனிங் தனியாக எடுத்துருக்கிறேன். பாடி பீஸ்க்கு மட்டும் லைனிங் கொடுத்துக்கலாம். மற்றபடி ஸ்லீவுக்கு லைனிங் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3/4 வைக்க போகிறோம். 3/4 சொல்லும்போது நமக்கு லைனிங் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்டான ஸ்லீவ்னால் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இது லாங் ஸ்லீவ், அதாவது 3/4ங்கிறதுனால லைனிங் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் கட்டிங் போட்டுட்டுமா? மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 35, பாடி மெஷர்மெண்ட்டு 35. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், லைனிங் நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி தான், ஓப்பன் ஆப்போசிட் பக்கம், ஃபோல்டிங் நம்ம பக்கமாக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு லைன் போட்டிருக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ? 14 வச்சுக்கலாம். 14. இன்ச் வச்சுருக்கேன் ரெடி அளவு. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது பேக் பீஸ் எடுக்கிறோன்னா இது பேக் ஓப்பனில் தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, ஏன்னா நம்ம பட்டி அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது பேக்குக்கு, அப்போ இது கணக்கில் வராது. ரைட்டா? இதிலேருந்து ஷோல்டர் எவ்வளோன்னு பாருங்கள். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. ரைட்டா? அந்த 7 இன்ச்சை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ 7 இன்ச்சில் நம்மளுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடுச்சுன்னா, ப்ளஸ் ஒரு தையலுக்கு ஒரு ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ மொத்தம் 2.5. அந்த 2.5 கணக்கு பண்ணிவிட்டு மீதி பூரா கழுத்துக்கு வைக்கிறேன். கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5லேருந்து 5க்குள்ளே வச்சுக்கோங்க. அதிகம் இறக்கம் வச்சாலும் நல்லா இருக்காது. நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல் வராது. வாணி ஸ்ரீ போட்டுருக்குறாங்களே அதே மாதிரி ப்ளவுஸ் வேணும்னா அதிகம் இறக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஏற்றம் இல்லாமல் ஒரு நார்மலான அளவு. நான் உங்களுக்கு 5 வச்சுக்கிறேன். ரைட்டா? 5 வச்சுருக்கோம்னா இது அப்படியே ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே எவ்வளோ 4.5 இன்ச் இருக்கோ அதே 4.5 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து எவ்வளோ போட்டிங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு மற்ற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த மார்க்கு 3 மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ தான். ரைட்டா? இது உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நார்மலான ஒரு அகலம் தான் வச்சுருக்கிறேன்.
இப்போது ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல, ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு 13ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது 35 இன்ச்சு தானே, பாடி மெஷர்மெண்ட்டு 35. 35னா 35ல் பாதி 17.5. இது லைனிங் ப்ளவுஸ்னால 2 இன்ச்சு கூட்டணும்ல, 18 19 ரைட்டா. அந்த 19.5ல் பாதி எவ்வளோ, 9.25. அந்த 9.25 இங்கே நான் அப்படியே வைக்கிறேன். 9.25 வச்சுட்டேன். இப்போது ஆம்கோல் அளவு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து 8 இன்ச்சு ரைட்டா, 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் அந்த 9.25 இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவு மாறிடாமல். ரெடி அளவு இது தையலுக்கு சரியா. இப்போ இந்த ஷோல்டர் அகலம் வைக்கிறதுனால இந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். அப்போது நம்ம அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இறக்கிக்கலாம். நல்லா ஃபிட்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ இங்கே 7 இன்ச் இருக்குது, அதே மாதிரி இங்கே 7 இன்ச்சு வச்சு அந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதுக்காக. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, இதில் 1 இன்ச்சு வச்சா போதும். மற்றபடி நம்ம நார்மலாக 1.25 வைப்போம் இல்லையா, இதில் 1 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ரைட்டா, ரைட். இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்துகிட்டேன். இந்த பேக் பீஸில் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தோட இறக்கம் ஒரு 5லேருந்து 4.5 அந்த மாதிரி அளவில் வச்சுக்கோங்க. அது உங்களோட இறக்கத்தை பொறுத்து, நீங்கள் ஹைட்டை பொறுத்து முன்ன பின்ன வச்சுக்கோங்க. மற்றபடி ஷோல்டர் ஃபுல் அளவு வச்சுக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பேக்கில் விட்டுக்கோங்க சரியா. அதே மாதிரி அந்த ஆம்கோல் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 வைக்காமல் 1 இன்ச்சு வச்சுருக்கேன் ரைட்டா. இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி மெஷர்மெண்ட்லாம் அதே தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸை கட் பண்ணி எடுக்கிறேன். ரைட், இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோமா. ரெண்டாவது ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா அது பேக் ஓப்பன் தான் இல்லையா, அதனால் இந்த 1/2 இன்ச்சு அதில் விட்டுருங்க. 1/2 இன்ச்சு குறைச்சி தான் எடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே லூஸ் விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஷோல்டரை அதே அளவு மார்க் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும், அதை கவனிச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இது ஆம்கோல் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பேக்கோட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, அது வழக்கம் போல் எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இது கழுத்தோட அகலம், இது இறக்கம். இறக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபுல் இறக்கம் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மேலே ஏற்றி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அகன் போட் நெக் மாதிரி வேண்டாம், அந்த பேக்கில் வச்சோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. 5ஓ 4.5ஓ உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 4.5 இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் முன்பக்கம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்தால் அழகாக இருக்கும். இந்த ஸ்கேல் வைக்கணுன்ட்டு இல்லை, ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அது ரவுண்டு தான் அழகாக இருக்கும். அப்போ அது வந்து இந்த ஆக்ட்ரஸ் போட்ட மாதிரியே அந்த ப்ளவுஸ் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸு ரைட்டா, கிராஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ 13 வைப்போம் இல்லையா, 13 மார்க் பண்ணியிருக்கேன்.
13 மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கழுத்தோட அகலம், அதாவது இந்த ப்ளவுஸுக்குரிய கழுத்து அகலத்துலேருந்து 1 இன்ச்சு நம்ம கூட்டுவோம் இல்லையா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு, இதில் 1 இன்ச்சு கூட்ட வேண்டாம், 1/2 இன்ச்சு கூட்டினா போதும். அதாவது இந்த ப்ளவுஸுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ப்ளவுஸுக்கு 1/2 இன்ச்சு கூட்டினா போதும். அப்போ 3.5 இன்ச்சு சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது எப்பயும் போல் வழக்கம் போல் 2 பக்கமும் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துட்டேன். அதே போல் இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அந்த கிராஸ் எடுக்கணும் இல்லையா, குடஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த 1/2 இன்ச் வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த பீஸ் எடுக்கிறேன். ரைட். இது ஓப்பன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி ஓப்பன் இல்லாமல் எடுத்துக்கணும். சரியா? ரைட். இது கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா 2 பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தைக்கிறதுக்கு இந்த கழுத்து அழகாக அப்படி எடுத்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு பெல்ட் எடுக்கணும் இல்லையா, இந்த பேக் பீஸ் இருக்குல்ல, இந்த பேக் பீஸோட அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு துணி பத்தலைன்னா அந்த ரெடியில் இருந்தால் கூட போதும். அப்புறம் எக்ஸ்ட்ராவில் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த லைனிங் எடுக்கலை. ஸ்லீவுக்கு லைனிங் தேவையே இல்லை, போடாதீங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ இந்த ஒரிஜினல் பீஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் எடுத்துருவோமா? ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துட்டோம். ரெண்டாவது ஃப்ரண்ட் பீஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அதே மாதிரி அந்த ஃபோல்டிங்கில் தான் வைக்கணும். ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போது ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் பெல்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருவோமா, அந்த இருக்குது பெல்ட்டு. ஓ சாரி, பெல்ட்டு வந்து ஒரே பீஸ் எடுக்கணும். நான் வழக்கம் போல் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஸ்லீவ் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் பண்ணுறோம் இல்லையா, சும்மா மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ, மடித்து தைக்கிற கல் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் 16 இன்ச்சு வைக்கிறேன். 16 இன்ச்சுங்கிறது வந்து 3/4. சரியா? ஒருத்தவங்க ஆள் ஹைட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறத பொறுத்து அந்த லைட்டாக 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டி குறைச்சிக்கோங்க. ஆனால் 16 இன்ச்சுங்கிறது வந்து 3/4 எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். ரைட். இப்போ ஸ்லீவும் நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, இந்த பெல்ட் பீஸ் வந்து ஒரே பீஸ் எடுக்கணும்ல. நான் வழக்கம் போல் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி எடுத்துட்டாலும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இருந்தாலும் எனக்கு துணி இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய பீஸ் எடுக்க வேணும். அப்போ இதில் நமக்கு துணி இருக்குது, இதிலே நம்ம எடுத்துடலாம்.
அதனால் நான் அப்படியே மாற்றி எடுத்து நான் ஃபஸ்ட் எடுக்கும்போதே இதை கவனிச்சுக்கோங்க. இங்கே கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லைனிங்கும் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் தப்பிச்சோம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? இந்த ஆல்ரெடி பெல்ட் எடுத்துருக்குறோம் இல்லையா, இதே அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், நமக்கு துணி எக்ஸ்ட்ரா இருந்தனால தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த பெல்ட் பீஸை ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி எடுத்து துணி பத்தலைன்னா நீங்கள் ஜாயிண்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மாதிரி எடுத்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இது சிங்கிள் பீஸ் இருந்தால் போதும் இல்லையா? இது நான் டபுளாக மடிச்சிருக்கேன், இதுவும் டபுளாக தான் மடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ சிங்கிள் பீஸ் போதும். இருக்கா? ரைட், பெல்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெல்ட்டுக்கு எடுத்தாச்சு. ரைட், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இது போக பெல்ட்டு. ஸ்லீவுக்கு வந்து நான் கையோட வெட்டிடட்டுமா? ஏன்னா மடித்து தைச்சிட்டு வெட்டினோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவேன், அதுதான் நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு இதை வெட்டிடுறேன். கை சுற்றளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ, அவங்க கை எவ்வளோ டைட்டாக போடுவாங்களா இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவாங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு நார்மலாக ஒரு 9 இன்ச்சு தான் வச்சுருக்கேன், அது வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இங்கே நம்ம பார்ப்போம்ல, ஒரு 5 இன்ச்சில் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லையா? எவ்வளோ போவோம்? இந்த இடத்துல வந்து 12 இன்ச் இருக்கும். அப்போ இதுலேருந்து இவங்களுக்கு 1 இன்ச்சு போதும். 1 இன்ச்சுனா அதாவது 13, சாரி 1 இன்ச். இங்கே எவ்வளோ 6 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா? 6 இன்ச்சுனா இங்கே 7 இன்ச்சு வைக்கணும், சாரி 7 இன்ச்சு வைக்கணும். இப்போ இதிலேருந்து 3.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறேன், ஏன்னா இது ஸ்லீவ் லாங் ஸ்லீவுங்கிறனால 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த சென்டரில் அர்க்காட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு இதில் தொடவே வேண்டாம், மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இவ்வளோதான். மற்றபடி இது நீங்கள் இந்த அளவில் இருந்தே இவ்வளோ தான். இது போக தையலுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ. இந்த மாதிரி லாங் ஸ்லீவ்லாம் ரொம்ப துணியெலாம் விடாதீங்க, நல்லா இருக்காது. லிமிட்டாக ஒரு 1 இன்ச்சு இருந்தாலே போதும். நானே கூட தான் வச்சுருக்கேன், அவ்வளோ வேண்டாம். தச்சு முடிச்சுட்டு தேவையில்லாத வெட்டி விட்ருங்க. ரைட், ஸ்லீவும் நம்ம எடுத்துட்டோம். ரைட்டா? அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் தைச்சிடுவோம். பைப்பிங் பார்த்திங்கன்னா சாரி இந்த கலர். ரைட்டா? த்ரெட்டு பைப்பிங் வச்சிடலாம். இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கைடு மாற்றணும் இல்லையா? கைடை ஃபஸ்ட்டு மாற்றிடுவோமோ, அந்த மாதிரி சிங்கிள் கைடு வாங்கிக்கோங்க. சிங்கிள் கைடு உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு எது தோதுப்படுதோ அதை பார்த்துக்கோங்க. சிங்கிள் கைடை ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். ரைட், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் தைக்க போகிறோம். ரைட்டா? ஃப்ரண்ட் வந்து இந்த நெக்கை ஃபஸ்ட்டு தைச்சி பைப்பிங் வச்சுருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸில் எடுத்துக்கணும். என்ன கலர் பைப்பிங் வைக்க போகிறீங்களோ அதை வந்து நல்லா ஃபுல் கிராஸில். ரைட்டா? ஒரு 1 இன்ச்சு அகலம் இருந்தாலே போதுமானது தான். நம்ம இப்போ இவ்வளோ பெருசு வேண்டியதில்லை. நீங்கள் புதுசாக தச்சு பழகிறனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் தச்சு பழகினதுக்கப்புறம் அளவு குறைச்சிக்கலாம். இது வெளிப்பக்கம், இதான் வெளிப்பக்கம். கரெக்டாக மடித்து இதிலே நம்ம 2 பைப்பிங்லாம் வைக்கலாம். நான் அந்த துணி அதிகமாக வெட்டி எடுத்திருக்கேன். இருக்கு இல்லையா? மடிச்சுட்டு இந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டில் கரெக்டாக இப்படி லைட்டாக கை வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டைட்டில் வரும்.
ஃபுல் டைட்டில் வந்தால் அதில் பைப்பிங் வைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா கலர் ரெண்டுமே ஆப்போசிட் கலர். லைட்டாக எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டோம் சொதப்பிட்டோம்னா க்ளீனாக தெரிஞ்சிடும். ரைட்டா? நல்லா இறுக்கமாக வச்சு போட்டிங்கன்னா இந்த பைப்பிங் நல்லா தெரியும், லூஸ் இல்லாமல் இருக்கும். இன்னொரு பீஸ்லேயும் போட்டுருவோமா? பைப்பிங் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நம்ம தையல் போடுவோம்ல அந்த கைடெல்லாம் ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்களேன். 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் தையல் போடுறோமோ அதை கணக்கு பண்ணி வெட்டினா போதும். 1/2 இன்ச்சுன்ட்டு கணக்கில். இது வந்து 2-3 விதமாக தைக்கலாம், நிறைய மெத்தட் இருக்குது. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? இது வந்து நம்ம யார் வேணாலும் தைச்சிடலாம். இந்த பைப்பிங்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியான வழி சொல்கிறேன். இந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, மார்க் இருக்கும், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, மார்க்கை விட ஒரு தையலுக்கு எவ்வளோ விடுவோன்னு உங்களுக்கு தெரியல, அதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. இதை வெட்டாமலும் தைக்க முடியும், வெட்டியும் தைச்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பாருங்கள். கரெக்டாக 2 பீஸ் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணி வைங்க. முன்ன பின்ன வச்சிட்டிங்கன்னா அந்த அடித்து திருப்பும்போது தெரிஞ்சிடும். இந்த பைப்பிங் வைக்கும்போது பைப்பிங் வேணால் இழுக்கலாம், பாடி பீஸ் இழுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அப்புறம் ஷோல்டர் இறங்கினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட், இது வச்சுட்டோமா? இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும், இந்த ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா, இது வைக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திரும்ப இருக்க தைச்சிக்கிறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அது கரெக்டாக வரல அப்படிங்கிறவங்க பின் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. பின் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, இது அழகாக ஒரு காட்டன் மெட்டீரியல் தானே, கொஞ்சம் வளவலன்னு இருந்துச்சுன்னா வேணால் பின் பண்ணிக்கோங்க. ஆனால் தையல் நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 1/4 இன்ச் விட்டுட்டோம் இல்லையா, அதை விட்டுட்டு வழக்கம் போல் வெட்டுறதை வெட்டிடலாம்.
இந்த அர்க்காத்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எஜ்ஜு தையல் போடுறோம். சரியா? ரைட். இப்போது பைப்பிங் சூப்பராக வந்துருச்சா? நெக்கு சூப்பராக இருக்குது, உள்ளேயும் ஃபினிஷிங் நல்லா வந்துடுச்சு. ரைட்டா? இப்போ இதை அயன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ராணியோட தயவு தேவைப்படும். ராணியை கூப்பிட்டு அயன் பண்ணிட்டு வர சொல்லிடுமா? ராணி உள்ளே என்ன ஏன்னு சொல்லு ராணி. பக்கத்தில் தான். வணக்கம் சார். கொண்டாங்க சார். இதை அப்படியே அயன் பண்ணிட்டு வந்துடுறியா? சரிங்க. அயன் பண்ணால் நல்லாயிருக்கும். நீ அது வர்றக்குள்ளேயும் நான் பேக் பீஸ் ரெடி பண்ணுறேன். வந்துடுவியா? நான் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தைக்கிறேன். அதே மாதிரி பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் அதை வெட்டிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ரைட். அந்த பேக் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சோம்ல, அதே மாதிரி இதையும் வச்சு தையல் போட்டுடலாம். ஓகேவா? ரைட். வந்துட்டியா? சரி, நிறைய தைச்சிட்றேன். ரைட். ஓகே. இப்போ ராணி அயன் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக இருக்கா? ரைட். இதே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது லேஸான துணியாக இருந்துச்சுன்னா உள்ளே உள்ள கிளாத் வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அப்போ பைப்பிங் வெளியில் கூடி தைச்சிட்டு உள்ளே எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது அந்த இது தெரியாது. த்ரெட்டு பைப்பிங் நல்லா இருக்குல்ல? இதை ஈஸியாக எல்லோரும் படிக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக சொல்கிறேன். கழுத்தை வெட்டிடுவோம். அதே போல் லைனிங் எடுத்து விட்டுட்டு ஒரு எஜ்ஜு தையல். பேக் பீஸும் தைச்சிட்டோம் கழுத்து. இப்போது இதையும் அயன் பண்ணிட்டு வந்தோன்னா வேலை முடிஞ்சிடும். இந்த ராணி அயன் பண்ணிட்டு வரியா? நான் அதுக்குள்ளே ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிடுறேன். ஐயோ, அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னவோ பண்ணணுமே. ஸ்லீவ். ரைட். ஸ்லீவ் ரெடி பண்ணணும்ல. ஐயோ, ஸ்லீவை காணும். இந்த இருக்குது. ரைட். கைக்கும் அதே மாதிரி நம்ம பைப்பிங் வைக்கணும்ல. சரி, அதையும் கையோடு வச்சிடலாம். ஏன்னா அந்த சிங்கிள் கேடு மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை பூரா முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வந்துட்டு ஸ்லீவ் தைக்கும் போது அதே மாதிரி
ஏன்னா இது வந்து லைனிங் கிடையாது, அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அச்சோ நூல் கட் ஆயிடுச்சு. இது 2 கைக்கு. நம்ம எவ்வளோ தூரம் தையல் போட்டிருந்தோமோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதனால். அதே போல் இன்னொரு பக்கமும். இது என்ன பண்ணுறோம், எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கனமாக தேவையோ அந்தளவுக்கு, இல்லை லேஸாக இருக்குன்னா கம்மியாக வச்சுக்கலாம். சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப திக்னஸாக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ராணி இதை நீ கடைசியில் எமிங் பண்ணிடுறேன். கீழே கொஞ்சம் கனமாக கொடுத்தோன்னா அது ஒரு ஃபினிஷிங் நல்லா சுருங்காமல் இருக்கும். அதுக்கு தான் இங்கேயும் அதே மாதிரி நீ ஊக்கோப்ப இல்லை, அந்த நேரம் கொஞ்சம் மடிச்சுக்கும். ஐயோ நானே நூலை இழுத்து விட்டுறேன். இது அயன் பண்ண வேண்டாம், இது நம்ம எம்மிங் தானே பண்ண போகிறோம். என்ன அயன் பண்ணால் பண்ணிக்கோ, பண்ணிட்டேன்னா உனக்கு எம்மிங் பண்ண ஈஸியாக இருக்கும். அயன் பண்ணிக்கோ. சரி இதை அயன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் கைடை மாற்றிட்டு ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிடுறேன். என்ன ராணி? நீ இருக்கியா இல்லையானே தெரியாது. ஆமாம் அயன் பண்ணிட்டு வா. இந்த கைடு மாற்றிட்டேன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் பீஸில் சுற்றி தையல் போட்டுருவோம். ரைட், இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை அப்படியே வெட்டி எடுத்துடணும். லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. ராணி வரும்போது என்னோட டேப் எடுத்துகிட்டு வாயேன். எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலில் பூரா வெட்டிக்கணும். இது இல்லை ராணி, என்னோட டேப் இல்லையா, எதுனாலும் சரி. ரைட், ஓகே. இப்போது டாட் பிடிக்க போகிறேன். டாட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணி தான் பிடிக்கணும். இந்த இருக்குல்ல, இப்படி சென்டராக வச்சுட்டு பிடிச்சிடக்கூடாது, தப்பாயிரும். இந்த இருக்குல்ல, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி நல்லா 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க.
1.5 இன்ச்சு சரியா, 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி டாட் பிடிங்க. உயரம் 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறது இந்த தையல் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து 3 இன்ச்சு. அதே போல் இந்த பக்கமும் இங்கிட்டும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போடணும். உயரம் அதே போல் 3 இன்ச்சு. சரி, ரைட். சென்டரில் டாட் பிடிச்சிட்டோமா. ரெண்டாவது இந்த ஊக்குப்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட், இது என்ன பண்ணணும், இதுக்கு 2 சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சென்டர் டாட்லேருந்து 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நகட்டிக்கோங்க. ஏன்னா இது 2 சென்டர் வைக்க முடியாது, கழுத்து வந்து இறக்கம் கம்மி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து எவ்வளோ 1.25 வச்சோமோ அதே 1.25 இங்கே இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் கலர் மார்க்கர், கலர் மார்க்கர் இல்லையா, யாருக்கும் தெரியாதே நான் மார்க் பண்ணுறது. ரைட். இங்கே 1.25, இங்கேயும் 1.25. அப்போ இங்கேருந்து டாட் இப்படி பிடிச்சி அப்படியே குறைச்சி கொண்டு வந்து இதோட இணைச்சிடணும். ரைட். இந்த மாதிரி அழகாக அப்படி போட்டிங்கன்னா தான், அதாவது ஸ்டார்டிங்கில் 4 இன்ச்சு அடுத்து அப்படியே 1/2 இன்ச் ஆகி அப்படியே திருப்பி மைல்டாக இறங்கி 4 இன்ச்சில் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினோம்னா தான் திருப்பும்போது அந்த ஷேப் இப்படி சூப்பராக வரும். 2 டாட் பிடிச்சிட்டோம். இப்போ 3வது டாட் பிடிக்கணும்ல. 3வது டாட் பிடிக்கும்போது இந்த 2 டாட்டுக்கும் சென்டருக்கு கணப்படும். 3வது டாட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்துடும். அப்போ இதிலேருந்து இதுவும் அதே மாதிரி 1.25 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கணும். எப்படி சூப்பராக இருந்துருச்சா. ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த டாட்டும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 டாட்டும் சென்டர் கனெக்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல டாட் வருங்கிறத பார்த்துக்கணும். அது கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இவ்வளோதான் கப் ஷேப். இத்தனைக்கும் ஸ்ட்ரெயிட்டில் தான் தைச்சிருக்கோம். என்ன ராணி? ஆமாம், ஸ்ட்ரெயிட்டில் தான் தைச்சிருக்கோம். ஆனால் எவ்வளோ லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ளாட்டாக ஆகவே ஆகாது இந்த மாதிரி தைச்சோம்னா. இப்போ பெல்ட் தைக்கணும்ல, இந்த கட்டிங் நல்லா இருக்கே. நல்லா இருக்கும். ட்ரையல் பார்க்கும்போது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பெல்ட் அந்த பெல்ட் எங்கே இருக்குது? ரைட். இதில் நம்ம லைனிங் வழக்கம் போல் ஒரு லைனிங் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு ஒரிஜினல் பீஸ் வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு லைனிங் வைக்கிறோம். ரொம்ப லேசான துணினா இன்னொரு லைனிங் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு தையல் போடுவோம். ரைட். இப்போது ஒரே ஒரு லைனிங் மட்டும் எடுத்துகிட்டு ஓரத்தையில் இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு இதுலேயும் நம்ம பைப்பிங் வச்சுருக்கலாம்ல, நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். மறந்துட்டேன். இதுக்கப்புறம் வைக்க முடியாதுல்ல? வைக்க முடியாது. சரி, வேண்டியதில்லை. இதை மடிச்சுட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு போட்டுட்டோமா. இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி 2ஆக மடிச்சுட்டு இப்போ அந்த ஷேப்பை கனெக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் பேக்கோட அளவு வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை வச்சு தான் ஃப்ரண்ட் எடுப்போம். நீங்கள் இப்படி பேக்கு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இதை எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.
இந்த இருக்குல்ல, இதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. முடிஞ்சா சும்மா இல்லை ஒரு ரஃப் ஒரு தையல் போட்டுக்கலாம். ரைட். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கேருந்து எனக்கு இங்கேருந்து சென்டர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது வாட்டமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் ஷேப் கரெக்டாக கொண்டு வந்து ரைட். இதில் லைட்டாக அர்க்கத் பண்ணணும். ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அர்க்கத் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல ஷேப் நல்லா வரும். இதில் பிசுரை கீழே இறக்கி விட்டுட்டு ஓரத்தில் எடுத்து. ஐயா நானே நூல் அத்தை இல்லை நூல் நல்லா இருக்கு. நானாக இடையில கையை விட்டு தெரியாமல் இழுத்து விட்டுறேன். நூல் அதான் கட்டாயிருக்காங்க இதில். மிஷின் நல்லா தான் இருக்குது, நூல் நல்லா தான் இருக்குது. நான் தான் இடையில இப்போ இதில் எஜிட்டேன். அப்புறம் அடுத்தது ரைட். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சிச்சா? ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஷேப் வந்து நல்லா லூஸ் இருக்கணும். லூஸ் இருந்துச்சுன்னா தான் ஃப்ளாட் ஆகாது. ஓகே. ஜாயின் பண்ணோம் ரெண்டும் சேர்த்து. இல்லை இன்னும் பேக் ரெடி பண்ணல. இல்லை இன்னும் ரெடி பண்ணல. நீ அயன் பண்ணிட்டு வந்து நான் இன்னும் ஆமாம் ஆமாம் இப்போது தையல் போட்டுருக்கேன். இதுவும் சுற்றி எல்லாம் வெட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து சப்ளை பீஸ் கொடுத்து அடிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அதை வச்சு கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளை பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். வச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு சப்ளை பீஸ் கொடுத்துடலாம். நம்மளுக்கு தெரியும் 1 இன்ச் விட்டுருந்தோம்ல,
அந்த 1 இன்ச் விட்டுருந்த கணக்கு பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அளந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ப்ளவுஸ் ரைட்டு 14. 14. அது இறக்கம் வந்து அவங்கவுங்க விருப்பம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச் வச்சுட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணி சும்மா ரஃப்பாக இதை நம்ம எம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தையல் போடனாலும் போட்டுக்கலாம். அது மாதிரி கீழே ஒரு எஜ்ஜு தையல். ஐயோ, கீழேயும் பைப்பிங் வச்சு மறந்துட்டேமே, வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ வைக்க முடியாதா? இப்போயா வைக்கலாமே. சரி, வேறு மாதிரி வைப்போம். த்ரெட்டு பைப்பிங் வைக்க முடியல, த்ரெட் பைப்பிங் வைக்கலாம். சரி, அதே வைப்போமா? த்ரெட் பைப்பிங் வச்சா திருப்பி கைடு மாற்றணும். இது சிம்பிளான ஒரு வழியும் சொல்லலாம், ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இது நல்ல பக்கம் வச்சுக்கணும், கிராஸ் பீஸை நல்ல பக்கம் வச்சுக்கணும், இதை இந்த கெட்ட பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இவ்வளோ தூரம் கேப் போட்டுட்டு அந்த எஜ்ஜு தையல் போட்டுக்கிறோம்ல, எஜ்ஜு தையல் இல்லை இடத்தையில் அளவு போடுவோம், அது இன்னும் நல்லாயிருக்கும். சரி, எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம், இடத்தையில் வேணால் இடத்தையில் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த இடத்தையில் போடுறேன், கொஞ்சம் பட்டையாக வைப்போம். சரி. இது லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த பைப்பிங் இருக்குல்ல, கலர் பைப்பிங் மேலே தையல் விழுகாமல் எஜ்ஜு தையல் மாதிரி போடணும், ஓரமாக போட்டோம்னா அந்த தையல் எல்லாம் தெரியாது. அப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும். அது பைப்பிங் பெருசாக வைக்கிறதும் சின்னதாக இருக்குது, அவங்கவுங்க விருப்பம் தான். இடுப்பு தானே, பட்டையாக வச்சா நல்லா தான் இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம கைக்கும் கொஞ்சம் பட்டையாக வச்சுருந்துருக்கலாம் என்ன ராணி? ஆமாம், இங்கே எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குங்களா? சரி, இருக்கட்டும். இது போட்டதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே 4 தையல் போடுவோம்ல, அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இருக்கு இல்லையா, சூப்பராக தையல் வந்துடும். தைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ சென்டரில் ஓப்பன் பண்ணணும்ல, இது பேக் ஓப்பன், சென்டரில் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மடிச்சுட்டு பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறோம். பேக் ஓப்பன் வைக்கும்போது ஐப்பட்டியை இந்த துணியில் தான் தைக்கணும், இல்லைனா ஊக்கு மாட்டும் போது அந்த கேப் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது.
அப்படியே பீஸில் உள்ள மடிச்சுட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறது தான். கீழே அதே மாதிரி பீஸில் உள்ள மடிச்சுட்டு ஐப்பட்டி தைச்சிட்டோமா? அடுத்து ஊக்குப்பட்டி. ஊக்குப்பட்டி வந்து நம்ம வழக்கம் போல் லைனிங்லேயே தைச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உள்ளே தானே போகுது, அது பிரச்சனை இல்லை. இதில் ஒரு எஜ்ஜு தையல். இந்த பட்டி வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருந்தாலே போதும். ஊக்குப்பட்டி இருக்குல்ல, ரொம்ப மடிக்க வேண்டாம், ரொம்ப வேண்டாம். அது 3/4 இன்ச்சு ஃபோல்டிங்கில் இருந்தாலே போதும். இந்த ஊக்கு வைக்கிறதுக்கு உண்டான கேப் போதும். இப்போ அதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஃபினிஷ் ரெண்டுமே கம்ப்ளீட் ரைட்டா? ஓகே. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இந்த கேப்பை மறைக்கல மறைச்சிக்கணும். ஸ்லீவ் அயன் பண்ணிட்டே ராணி? அயன் பண்ணிட்டேன். சரி. ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்ல? ஆமாம். ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கணும், இடுப்பு கரெக்டாக வச்சுக்கணும். சப்போஸ் இடுப்பு கரெக்டாக இல்லாமல் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஷோல்டரில் தள்ளிட்டு அதை சைஸ் பண்ணிக்கணும். வெரி குட், சூப்பராக தான் இருக்குது. கரெக்ட். இந்த பைப்பிங் நம்ம இப்படி டபுளாக வச்சு தையல் போடும்போது இங்கே கனமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரே பைப்பிங்கை கொடுத்து தைக்கலாம். அதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இது வந்து சும்மா இப்போ புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏமா எடுத்துகிட்டு இந்த மந்தையை தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ரெண்டு பக்கம் பிரித்து விட்டுட்டு ஒரு தையல் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் இங்கேயும் இடுப்பு கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ரைட். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இடுப்பு தையல் பண்ணோம்ல, இடுப்பு வந்து 29 இன்ச்சா 30 இன்ச்சுன்னே வச்சுக்கிறோம். 30னா 30ல் பாதி 15. அப்போ பேக்கில் ஒரு இன்ச்சு கூடணும், ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச்சு குறைக்கணும். அப்போ பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14. பேக்கில் 16னா எத்தனை வைக்கணும்? 16ல் பாதி 8 இன்ச்சு, இந்த பக்கம் 8 இன்ச்சு.
அது மாதிரி இங்கே 8 இன்ச்சு, இங்கே 8 வைக்கும்போது இந்த இதை சேர்க்கக்கூடாது, ஐப்பட்டி சேர்க்கக்கூடாது. ரைட்டாக, இது கரெக்டு. இது வந்து 7 7 14 இன்ச்சு சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு வைக்கணும். இது மெயின், இதை கவனிச்சோம்னா தான் அந்த ஸ்ட்ரெச்சரை அழகாக உட்காரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதுதான் கரெக்டான அளவு. அந்த அளவையும் கீழே உள்ள இந்த 2 அளவையும் நம்ம மேட்ச் பண்ணணும். இதுதான் நம்ம வேலை. அதே போல் இந்த பக்கமும் இந்த 2 மார்க்கையும் மேட்ச் பண்ணிவிட்டு ஆம்போல் இங்கே எவ்வளோ 1.5 இன்ச் இருக்குமோ, இங்கே ஒரு பக்கம் மார்க் இல்லைன்னா மார்க் வச்சுக்கோங்க. அந்த 1.5 இன்ச் தான் கணக்கு. 1.5 இன்ச் தான் கணக்கு. ரெடியாக போக எக்ஸ்ட்ரா 2 தையல். துணி எவ்வளோ தேவையோ மீதியை வெட்டி விட்டுருணும். இடுப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டு டைட் பண்ணிக்கணும். ரவுண்டு தையல் போடுற மாதிரி இருந்தால் நம்ம அதிக துணி உள்ளே விடவே கூடாது. இல்லைன்னா ஆம்கோல்கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போது இடுப்போட அளவு 30. ஆனால் உனக்கு 29 தான் வேணும். அதனால் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எனக்கு 29 கனெக்ட் பண்ணிட்டோம். சரிட்டா, இப்போ கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். கம்ப்ளீட் ஆன மாதிரி இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்லீவ் மட்டும் ஏற்றிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்லேயும் பைப்பிங் வச்சா அழகாக இருந்திருக்கும், ஞாபகம் இல்லாமல் போச்சு. ரைட், இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோம். ராணி, நீ தையல் அப்புறம் போடுங்க. இல்லை சும்மா நான் ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டா போடுங்க. அந்த தையல் பிரிச்சுட்டு எம்மிங் பண்ணிவிட்டு தையல் இல்லாமல் இருந்தால் தான் அழகு. ரைட், ரெண்டும் ஒரே அளவு இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்லீவ் ஏற்றணும். ஏதோ நம்ம தைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா அந்த மாதிரி வித்தியாசம் வந்துடும். அதை முன்னாடியே செக் பண்ணிக்கணும். இந்த வந்துருச்சா லைட்டாக, அது இப்போயே சைஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை. சும்மா கொஞ்சோண்டு தான் இருந்தாலும் இது குடஞ்சி எடுக்கணும்ல, அதை இப்போ கையோடு எடுத்துடலாம். மார்க் பண்ண பக்கத்தை கவனத்தில் வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு 1/4 இன்ச்சு ஆரம்பித்து 1/2 இன்ச்சு கொண்டு வந்து திருப்பி அப்படியே 1/4 இன்ச்சில் வந்து இப்படி சேர்த்துடணும். அது மாதிரி எஸ் மாதிரி எடுத்திங்கன்னா ஓகே. கையோட சுற்றளவு நமக்கு எவ்வளோ வேணும்? கையோட ராணி உனக்கு எவ்வளோ ராணி கையில்? நான் அளக்கவே இல்லை. கை காட்டு. லாங் ஸ்லீவ் தானே? 3/4 9.5 வைக்கட்டா? இல்லை லூஸாக வேணுமா? 9.5 வைக்கிறேன். என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். சும்மாவே டைட்டாக போட மாட்டேன். ஆமாம், இது காட்டன் ப்ளவுஸ் தானேங்க? காட்டன்
ஸ்லீவை திருப்பிக்கலாம். ஆப்போசிட் கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிறதுனால மாறாது. ஆனால் நம்ம வெட்டும் போது ஏதாவது தப்பாக வெட்டிட்டோன்னா ஒரே பக்கமாக போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ரைட்டு, ரெண்டும் ஆப்போசிட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கணும், சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இதில் உள்ள இந்த பேக்கில் உள்ள ஜாயிண்ட் வந்து பேக்கில் போயிடணும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, பேக்கில் போயிடணும். பீஸர்லாம் ஒரே மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் பேக்கில் தள்ளிட்டு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். சரியா? ஸ்லீவில் நம்ம வந்து லைனிங் போடலை, இழுத்தோம்னா லூஸ் ஆகிடும். இழுக்காமல் ஃப்ரீயாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளி, அவ்வளோதான். 2 தையல் போட்டுக்கோங்க. நான் சிங்கில் ஒரு தையல் தான் போட்டிருக்கிறேன். 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளிட்டு, பிசரை பேக்கில் தள்ளிட்டு 2 ஜாயிண்ட்டையும் ஒன்று போல் மேட்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாடி பீஸ்க்கு லைனிங் கொடுத்துட்டு ஸ்லீவை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ரைட், 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக தைச்சிட்டோம். ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரைட்டா? இப்போ இதை ட்ரையல் பார்க்கணும். வாணிஸ்ரீ ப்ளவுஸ் மாதிரி தைச்சிட்டோம். ப்ளவுஸ் போட்டு பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? ஓகே ராணி, இது ஊக்கு வச்சு ட்ரையல் பார்க்கணும். உடனே போட்டு வரியா? போட்டு வரேன். போட்டுட்டு வா. மற்றவங்கள மாதிரியே நானும் அவங்களோட எதிர்பார்த்துருக்கேன். எப்படி ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி. ரைட். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. பாய்.